கேள்விக்குரியவன் குடிக்காடு. அவன் கேட்டிருக்க கேள்வி ஆண் வாரிசு விளக்கம். கும்பிட்ற தெய்வம் கருப்பண்ணா. ஏப்பிடுப்பா பட்டுன சொன்னால் விளக்கத்தில் 2 கொடுத்து கையில் இருக்குது. ஏற்கனவே 2 கணக்குக்கு 4 முடிஞ்சிச்சா? 5 கெஞ்சி ஆண் வாரிசு பிறந்தா எனக்கு என்னடா செய்வேன்? என்னோட கட்டடத்திலப்பா உனக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கேன். வருடம் திரும்பத்துக்குள்ள ஆண் வாரிசுகள் மடியில் இருக்கும். இப்போ கற்பத்துக்குடையவன் கற்பத்தில் நிற்கிறது செல்லாதுப்பா. அதனால் அதை நினச்சி சந்தோஷப்பட வேணாம். அதே சமயத்தில் உன் கட்டடத்தை ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. உன் கட்டடத்துக்கு நீ ஏற்கனவே பூசை கொடுத்தப்ப இனிமேல் ஆண் வாரிசு இருந்தாலும் உன் கட்டடம் வந்து சாமி கும்பிடுவேன். இல்லைன்னா நான் கும்பிட மாட்டேன்னு வாக்குவாதம் பண்ணினேன். அதேவே நீ ஆண் வாரிசு இருந்தீங்கன்னா முக்கால் மூசை கேட்டு நீ கேட்டதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. பந்தயத்தில் நீ நான் ஜெயிக்கிறேன் நான் ஜெயிக்கிறேன் கட்டத்துக்கு வந்து நான் தான் ஜெயிப்பேன், நீ ஜெயிக்க முடியாது. நான் கேட்டதெல்லாம் செய்வேன்னு சொல்லி அங்கே வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்தீங்களடா. அதேமாரி கேட்டதை நான் என்ன கேட்குறேனோ அப்போ என் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லுவேன். அங்கே எனக்கு செய்யணும். இங்கே எனக்கு பிறந்த 34 குழந்தைக்கு இடைக்கு இடம் எவ்வளோ காசு வருதோ இட காசு எனக்கு 31ஆம் நாள் காசு செஞ்சு வரணும். உனக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டு. பயப்பட வேணாம். பொன்னால் உடலில் சின்ன சின்ன வலி நலி வருது. அதை ஹாஸ்பிட்டலில் பண்ணி சரி பண்ணிக்க. உனக்கு இதுலேருந்து ஒரு காலத்துக்குள்ள ஆண் குழந்தைங்கிறதுக்கு எந்த குறைபாடம்லாம் கொடுக்குறேன். குடும்பத்தில் நடக்கிற மற்ற வழக்கெல்லாம் இப்போ யோசிக்க வேணாம். மற்ற வழக்கெல்லாம் ஒத்தி வை. ஓடி போன உறவால் வர வழக்கையும் இப்போ யோசிக்க வேணாம். குடும்பத்தில் மற்ற பங்காளி மற்ற பாகிஸ்தானோட வர வழக்கையும் யோசிக்க வேணாம். அதேமாரி இப்போ நமக்கு வருமானத்துக்கு வச்சிடல தண்டை செலவில் தான் ஓடிட்டுன்னு யோசிக்க வேணாம். அது உன் தலையெடுத்து இன்னும் 1.5 வருட காலம் நீ தண்டத்துக்கும் கண்டத்துக்கும் தான் ஆளாகணும். தெண்டமும் கண்டமும் இல்லைனா யாராவது உயிர் நஷ்டம் வரும்ப்பா. நீ சாதத்தை பொன்னால் சாதத்தை மூத்த சாதத்தை பெரட்டிப்பார். அதில் சொல்லுவான் அவளுக்கு துணைக்கு ஒரு ஆண் வாரிசு எப்போ இருந்தாலும் இருந்தால் மச்சன மோதிரம் போட்டு தான் கல்யாணங்கிற கரகம் அவளுக்கு உண்டு. அதே சமயத்தில் அவளோட இதில் அப்பா அன்னன்னைக்கு பகல் ஃபுல்லாக சம்பாரிச்சிருந்தாலும் மறுநாள் பகல் ஆண்டி வேஷம் போடணுங்கிறது அவளுடைய கரகம். அவளுக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும் பண்ண 1.5 வருஷம் கடந்ததுன்னா ஆண்டியும் அரசனாகங்கிற கரகம் வருது. அப்போ நீ சுதாரிச்சிக்கலாம். இப்போ பயப்பட வேணாம். கேள்வி நேரம் கழிச்சு ஆரம்பித்ததால் மற்ற கேள்வி இன்னொரு நாளைக்கு கேட்டுக்கலாம். இப்போ சந்தோஷமாக போயிட்டு வா சொன்னது.